தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அனைத்தையும் அதிகப்படுத்தும் அல்லது பெருக்கும் கடகராசி கட்டம். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன மகாதசை வேணாலும் நடக்கலாம். கடக ராசி கட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் நின்றாலும் சரி, அல்லது எந்த கிரகமுமே நிற்கலை, எந்த கிரகமுமே பார்க்கலை, ஏதாவது ஒரு கிரகம் பார்க்குது, எப்படியா இருந்தாலும் அந்த கடக ராசி கட்டம் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான வேலையை செய்யும், எதை அதிகப்படுத்தி தரும், எந்த விஷயத்தில் உங்களுக்கு கடுமையான அல்லது கொடும்பலன்களை செய்யும் அப்படிங்கிற சில விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கடகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றுதுன்னா அந்த விஷயங்களில் அந்த தன்மை, அதனுடைய தன்மை, காரகத்துவம், ஆதிபத்திய ரீதியில் பெருக்கி விடும். அந்த இடம் குறையவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி. இப்போ லக்னாதிபதி அங்கே போயிட்டு நிற்கிறார். இப்போ அதுவும் கூடுதல் ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். லக்னாதிபதி அங்கே போய் நிற்கிறாரு. சுக்கிரன், ராகு இந்த கிரகங்களும் சேர்ந்து நிற்கிது. இப்போ லக்னாதிபதி அங்கே போயிட்டு 11வது இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். சுக்கிரன், ராகு மறந்துட்டு லக்னாதிபதி போயிட்டு 11வது இடத்துல இருக்கார். அது கடகராசி கட்டமாக இருக்குது. அப்போது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஒரு கணக்கு வரும். கடகராசி கட்டம் புதன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு உயர்ந்த லட்சியம், மற்றவங்களால் எட்ட முடியாத ஒரு லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா, சக்ஸஸ் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அந்தமாரி ஒரு 10 லட்சியம் இருக்குது அப்படிம்பார். அப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லட்சியம்னு சொல்லுவார், அதை அடைஞ்ச பிறகு இதேமாரி இன்னொரு 10 இருக்கும்பார். இப்போ இந்த மாதிரி அவங்களுடைய லட்சியம் இலக்கே இல்லாமல் போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம சுக்கிரன், ராகுவும் இருக்கிற மாதிரி நினச்சிப்போம். இப்போ சுக்கிரன், ராகு, புதன் இப்போ இங்கே இருக்குன்னா கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட அவதார் படம் எடுக்கிற மாதிரி கற்பனை திறன் ரொம்ப மிக்க அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கடகத்திலே லக்னாதிபதியும் போய் இருக்கிறதுனால கற்பனை சக்தி இவருக்கு சிறப்பாகவே இருக்கும். கற்பனை உலகத்தில் அதிகமாக வாழ்வாருங்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அதை சாதிச்சு காட்டுவார் ரியல் லைஃப்பில். அதை எடுத்து நம்ம லைஃப்பில் புகுத்தி பார்க்கணும், நம்மளும் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ இவங்களுக்கு சந்திரன் என்ற நட்சத்திரங்கிறதும் முக்கியம். அதாவது கேது நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இது பௌர்ணமியை நோக்கி போகக்கூடிய சந்திரன். 12 டிகிரியில் சந்திரன், 12 டிகிரியில் சூரியன், 5 டிகிரியில் சந்திரன். அப்போது நேர் எதிரில் இருக்காங்க. ஆனால் 5 டிகிரிலேருந்து 12 டிகிரிங்கிறப்போ வளர்பிறையில் போயிட்டுருக்கு. அப்போ பௌர்ணமியை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ இது ஒரு சிறப்பான நிலை. அதாவது வீடு கொடுத்த அதிபதி, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த அதிபதி, அதாவது கடகத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறது சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் எட்ட முடியாத இலக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை அவர் சாதிப்பார். அதேமாரி இன்னும் ஒரு 10 இலக்கு இருக்குதுன்னு வேற சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு மிரட்டுற ஜாதகம் இது. சரி, இந்த மாதிரி ஒரு நிலை இந்த கடகராசி கட்டத்திற்கு இருக்கும். அதாவது எந்த கிரகம் நின்னாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவம் அல்லது ஆதிபத்தியம் என்னவோ அதை பெருக்கும். ரொம்ப மதிநுட்பம், நல்ல கற்பனை திறன், இது எல்லாமே கொடுக்கும். ஆதிபத்தியத்தையும் தூக்கி கொடுக்கும், காரகத்தையும் தூக்கி கொடுக்கும். இது டெபாசிட்டரியும் பார்த்துக்கணும். அதாவது அதற்கு வீடு கொடுத்த அதிபதி அப்படிங்கிறது. இப்போது கடகத்திற்கு வீடு கொடுத்த அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரனாக வருவார். அப்போ அவரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இங்கே ஒரு குறையுமே கிடையாது. இவருக்கு இவர் நினச்சதெல்லாம் நடக்கும். அதை நடத்தி காட்டக்கூடிய மன திடமும் இவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட விளக்கம் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.